சுத்த தமிழ்ல கதைங்க ஒன்று மட்டும் தயவு செய்து கமெண்ட்ல போடாதீங்க. ஃப்ளோவில் வாரதை கதைச்சு கொள்றேன். சரியா? பார்த்துக்கொள்ளும். திஸ் இஸ் கீர்த்தி. நான் வந்து டே வ்ளாக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னு சொன்னால் 25,000 பீப்புள் ஃபாலோ பண்ணுறாங்களாம். ஸோ அதனால நான் டே வ்ளாக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது எங்களுடைய தோட்டம். எங்களோட வீடு பெரிய பரப்பு காணியில் சின்ன காணி. ஸோ அந்த காணியில் சீட்ஸ் எல்லாம் வாங்கி வந்து விதைகள் போட்டு எங்களோட அம்மா தான் கூட செய்கிறது. ஸோ நான் தண்ணி அதுகளெல்லாம் ஊற்றுறது. பயற்றங்கொடி பயற்றங்கொடி அது வந்து நாங்கள் நாற்றுக்கு விட்டுருக்குறோம். அண்ட் வந்து இதில் வெண்டைக்காய் கிட்ட பாருங்க, வெண்டைக்காய் செடி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மிஞ்சி இருக்கு. ஏன்னா வெயில் கூடினதால பசள்ளி, அப்புறம் வந்து தக்காளி, பாகல் கொடி வந்து கறியிடுச்சுது. என்ன செய்யுது, கவலை தான். வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தக்காளி வந்து பூத்துச்சு. அப்புறம் வந்து வெள்ளாரி வந்து நான் வீட்டில் வச்சுதான் நாங்கள் கூடுதலாக சம்பல் போட்டு சாப்பிட்றது சரியான விருப்பம். வெங்காயம் போட்டு குட்டி குட்டி குட்டியாக வெட்டி அதெல்லாம் இந்த கிரைண்ட் பண்ணி சாப்பிட்றதில்ல. குட்டி குட்டியாக வெட்டி பச்சை மிளகாய், வெங்காயம், தேசி புளி, உப்பு, மிளகுத்தூள் எல்லாம் போட்டு அப்படியோ நல்லா இருக்கு. நாங்கள் வந்து டே வ்ளாக் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்க. ஒவ்வொரு வீடியோ வந்து கொண்டே இருக்கும். சரி, ஓகே. நாங்கள் இப்போ எங்களோட தோட்டத்தை உங்களுக்கு காட்ட போகிறோம். சரி, எங்கேயும் இல்லை, யாழ்ப்பாணத்தில் வெள்ளார சின்னதாக போட்டு வச்சிருக்கிறோம். நாங்கள் இதில் பிடுங்கித்தான் ஏன் கீழே காட்டுங்க முடியுமா? இதில் பிடுங்கி வெள்ளாரையில் சம்பல் கொடுக்குறோம். என்ன சம்பல்? வெள்ளாரை, வெங்காயம். நிமித்தி பிடிங்க, நீங்கள் கொண்டு வாங்க. இது காட்டுங்க, அதில் புஷ் பண்ணுங்க. வந்து எங்கிட்ட தக்காளி ஓகே. உங்களை வந்து இது ரொம்ப இல்லை, நாற்றுக்கு. இது வெண்டைக்காய் அப்படிங்க வாங்க. இது பைத்தங்க. இது வந்து பசலி ரைட். அண்ட் வந்து அங்கே கொச்சிக்காய் இருக்கு. கொச்சிக்காய் வந்து அங்கே பின்னுக்கு கொழம்பு கொச்சிக்காய்ன்னு சொல்றது. ஸோ அதுவும் இருக்கு. நாங்கள் நாற்றுக்கு விட்டுருக்குறோம். ஏன்னா வித்து எடுத்து திருப்பி நாங்கள் அதை வந்து போடுறதுக்கா. ஓகே, அதே பொடியல் எல்லா நேரமும் ப்ரொஃபஷனலாக கதைக்கலாம். சரியா? கீழே வந்து கமெண்ட்ல சுத்த தமிழ்ல பேசுங்கோ, சுத்த தமிழ்ல கதையுங்க அப்படின்னு சொல்லாதீங்க. நான் யாழ்ப்பாண தமிழ் தான். ஆனா எனக்கு வார மாதிரி தான் நான் கதைக்க முடியும். நிறைய பேரோட ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறோம். பேசுற ஒவ்வொருத்தரோட ஒவ்வொரு மாதிரி பேசுறது. ஸோ பேச்சுன்றதை வச்சு நீங்க ஈடுபடக்கூடாது. தயவு செய்து குழப்பம் கொடுக்காம பாருங்க வ்ளாக்கெல்லாம். சரியா? இப்ப நாங்க வந்து என்ன பிரச்சனை, வெள்ளாரை சம்பல் போட போறோம். வெள்ளாரை சம்பல் போட போறோம்.